இதை குறித்து தியானித்து இந்த 4வது 10 மணியிலே நமது மறை மாவட்டத்தில் உள்ள 73 பங்குகளும் கிளை பங்குகளுக்காகவும் சிறப்பாக கல்வி நிறுவனங்களுக்காகவும் செப குழுக்களுக்காகவும் ஒப்புக் கொடுத்து இரக்கத்தின் செய்தியின் வழியாக இறைவனுடைய இரக்கத்தை பெற்றுத் தருவோம். உன் இதயத்தை எனக்கு கொடு. உன்னுடைய ஆத்மீக வாழ்வு இதில் தான் அடங்கியுள்ளது. உடனடியாக ஜெபிக்கும்படி உன்னை கேட்கிறேன். ஜெபி ஜெபி ஜெபி. செப்டம்பர் 11. என் அன்பான சிறு குழந்தையே, உன் இதயத்தை எனக்கு கொடுக்கும்படி ஒரு சிறப்பான விதத்தில் கேட்கிறேன். அதனால் உன்னோடு ஒவ்வொரு நொடியும் உண்மையாகவே நான் பிரசன்னமாய் இருப்பேன். ஒரே ஒரு காரியம் மட்டுமே முக்கியமானது, மற்ற அனைத்துமே தேவையற்றது. உன் விசுவாசத்தில் நிலையாக இருப்பது. நம்பிக்கை அற்றவர்களாய் ஆலயத்திற்கு வந்து என் மகனை பெற்றுக்கொள்ளும் அநேகரால் ஏற்படும் நிறைய அழிவுகள் பற்றி நான் அஞ்சுகிறேன். ஜெபி, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். செப்டம்பர் 12. இன்று மாதா இந்த புத்தகத்தின் பெயரை வெளிப்படுத்தினார். உலகத்துக்கு நம் அன்னையின் இரக்கத்தின் செய்திகள். செப்டம்பர் 14. என் மகளே, இன்று நீ முழுதும் எனக்கே சொந்தமாக இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். அப்போது நான் என்ன விரும்புகிறேனோ அதை உன்னில் செய்ய என்னால் முடியும். என் இதயத்தையும் இன்னும் நிறைய காரியங்களையும் நான் உனக்கு காண்பிக்கப் போவதால் நீ என் சிறிய தோழியாக இருக்க வேண்டும். நிறைவான தூய்மையும் இனிமையும் நிறைந்த ஓ கன்னிமரியே, என்னை பாதுகாத்தருளும். எங்கள் குடும்பங்களின் அரசியான எங்கள் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 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 தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நற்படுத்த காப்பாற்றியதும் சகல ஆத்மாக்களை பரலோக பாதையில் நடத்தியதும் முது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையான விசேஷமாக உதவி புரிந்தருளும். வாழ்க